ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு நாளில் நாம் நமது வீட்டை துடைக்க வேண்டுமாம். அதுவும் நாம் வீட்டை அலசுகின்ற அந்த நீரை வைத்து நாம் வீட்டை அலசுவோம் அல்லவா, அந்த நீருடன் விநாயகப் பெருமானுக்குரிய 3 பொருட்களை மட்டும் நாம் சேர்த்து அதற்கப்புறமாக நாம் நமது வீட்டை அலசி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தியானது இந்த சில பொருட்களில் இருக்கின்றதாம். முக்கியமாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே வெளியேறி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது நமது வீட்டில் ஏற்படுமாம். தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன் நமது வீட்டில் இருப்பதால் தான் நமது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் மனக்கவலைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதாம். தேவையில்லாத குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள், பெற்றோர்கள் குழந்தைகள், மாமியார் மருமகள்கள் பிரச்சனைகள் என எதுவாவது ஒன்று தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டும், அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத நோய் நொடிகளும் நமது குடும்பத்திற்கு வந்து கொண்டு மருத்துவத்திற்கு நாம் தேவையில்லாத பணத்தையும் செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். அது அனைத்துமே தீர்வதற்கு நாம இந்த ஒரே ஒரு செயலை, அதாவது வாரம் வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நாம் இந்த பொருட்களை வைத்து நம்ம வீட்டை அலச வேண்டுமாம். வாரம் தோறும் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டை அலசி வந்தோம் என்றால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். வீட்டை அலசிவிட்டு அதற்கப்புறமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய வேண்டுதல்களை விநாயகரிடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் வைத்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு வெற்றிகளும் நன்மைகளும் நடக்குமாம். நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக தீருமாம். எனவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எப்பொழுதும் வீட்டை அலசுவதை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளானது மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது. அதாவது நம்ம வீட்டை அலசுகின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று முதலில் பார்த்து விடலாம். முதலாவது, வீட்டை அலசுவதற்கு நம்ம தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தண்ணீருடன், அதாவது விநாயகருக்குரிய பொருளாகவும் இந்த ஒரு பொருளானது விளங்குகின்றது. மஞ்சள் தூள் இருக்கல்லவா, இது விநாயகருக்கு பிடித்த பொருளாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய பொருளாகவும் விளங்குகின்றது. இந்த மஞ்சள் தூளை எடுத்து 1 ஸ்பூன் அளவு அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டை அலசுகின்ற தண்ணீருடன் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு நன்றாக கலக்கி விட்டு அதற்கப்புறமாக ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இருக்கல்லவா, பச்சை கற்பூரத்தை பொடி போல் ஆக்கி கொண்டு அதனையும் இந்த தண்ணீருடன் சேர்த்து நன்றாக கலக்கி கொண்டு, மூன்றாவதாக நம்ம சேர்க்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஏலக்காய் பொடி. ஏலக்காயையும் நாம் பொடி போல் ஆக்கி கொள்ள வேண்டும். பொடி போல் ஆக்கி கொள்ளவே அதனையும் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணீருடன் நாம் சேர்த்து கொண்டு இந்த 3 பொருட்கள் சேர்ந்த தண்ணீரை வைத்து நாம வீடு முழுவதையும் அலச வேண்டும். முக்கியமாக வீட்டில் இருக்கின்ற அனைத்து மூலைகளிலும் இந்த தண்ணீரை வைத்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். மூலைகளில் தான் தேவையில்லாத கெட்ட சக்தியிலானது அமர்ந்திருக்குமாம். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டை அலசும் பொழுது செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பானது இருக்குமாம். கோடி புண்ணியம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் அதிக அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் நடக்கும். தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைத்து குடும்பமானது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை பெறவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.